ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி. பைத்தான்னு சொன்ன உடனே ரொம்ப பேருக்கு பாம்பு தான் ஞாபகம் வரும். ஆனால் இது பாம்பு இல்லை, ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதை குடோ வேன் ரோசன் தான் கிரியேட் பண்ணார். ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணது February 20, 1991. இது ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். அதுதான் நிறைய சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் பைத்தானை யூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பைத்தான் பற்றி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் இந்த பேரு பாம்புல இருந்து வரல. இது ஒரு காமெடி ஷோல இருந்து, அதாவது மான்டி பைத்தான்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க பைத்தான்னு கேட்டதும் காமெடி ஷோ ஞாபகம் வச்சுக்கோங்க, பாம்பு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட், இப்படி பைத்தான்ல கோடிங் ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் பேசிக்கான காம்பனன்ட்ஸ் வேணும். அது என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பைத்தான் ஐடிஇ. ஐடிஇனா என்ன? ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். எக்ஸாம்பிளுக்கு பைஜாம், பிஎஸ் கோட் இந்த மாதிரி ஐடிஸ் யூஸ் பண்ணினா உங்கள் கோடிங் லைஃப் ரொம்ப ஈஸி ஆகிடும். பார்த்தீங்கன்னா லைக் இந்த டீபக்கிங், கோட் கம்ப்ளீஷன், அப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் பற்றி நீங்கள் இதில் பார்த்து உங்களோட கோடை ஃபாஸ்ட்டாக பெட்டராக நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா பைத்தான் இன்டர்ப்ரெட்டர். இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் இன்ஜின். உங்களுக்கு நீங்கள் எழுதின பைத்தான் கோடை இது ரீட் பண்ணும் அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இப்போ லேட்டஸ்டான பைத்தான் வெர்ஷன் டவுன்லோட் பண்ண ஜஸ்ட் நீங்கள் இந்த python.org இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்டான வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஐடியும் இன்டர்பிரிட்டரும் இருந்தால் நீங்கள் பைத்தானில் ஸ்மூத்தாக கோடிங்கை ஸ்டார்ட் பண்ண ரெடி. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஐடி. இது நீங்கள் பைஜாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஜெட்பிரான்ச்சில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பைத்தான் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம கோட் எழுதுகிற பிளேஸ் தான் கோட் எடிட்டர் இங்கே இருக்குது. தென் எக்ஸாம்பிளுக்கு இப்போ விஎஸ் கோட் பைஜாம்லாம் பார்த்தோம்ல, அங்கே தான் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணணும் கோடை. தென் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு .py ஒரு சோர்ஸ் ஃபைலாக சேவ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்புறம் கம்பைலர் அதை பைட் கோடாக மாற்றும். பைட் கோட்னா ஒரு மிடில் ஸ்டேஜ், அந்த மிஷினுக்கு புரிகிற மாதிரி அந்த கோடு தான் பைட் கோட். ஸோ இப்போ பைட் கோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைத்தானோட விர்ச்சுவல் மிஷினுக்கு போகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் இன்ஜின், உங்களோட கோடை ரன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இந்த விர்ச்சுவல் மிஷின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் பைத்தானோட விர்ச்சுவல் மிஷின்ல இருந்து பார்த்தீங்கன்னா இன்டர்பிரேட்டர் அதை எடுத்து லைப்ரரி மாடல்ஸோட ஜாயின் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த மேத் ஓஎஸ் மாதிரி ரெடிமேடாக இருக்கிற டூல்ஸ் யூஸ் பண்ணும். தென் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் மிஷின் கோடாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்போ கம்ப்யூட்டருக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுதான் இப்படி தான் பைத்தான் ஒர்க் ஆகும். தேங்க்ஸ்.